ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரசவ வலியாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டருங்கெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருக்கும்போது, இப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு, அவளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணுங்க, இப்போ வந்து குழந்தை பிறக்க போதில் அப்பா வந்து இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வேக வேகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, என் குழந்தைக்கு வந்து அப்பாலாம் யாரும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு சட்டுப்புட்டுன்னு வந்துட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க ரொம்ப இப்போ அர்ஜென்ட்ஸ், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான இருக்காங்க, அவங்களுக்கு உடனே நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதே நேரம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் ஆஃபீஸில் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். அவர் யாரும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஒரு டைம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகும்போது பார்த்தோம், அங்கே வந்துட்டு ஹீரோன் இருக்காங்களா, அவங்க வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, யாராவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் உழுதடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா நேராக அவங்க வருவாங்க, ஹீரோ மடியில் வந்து உட்காந்துப்பாங்க. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வந்து நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வந்துட்டு இப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், சும்மா இருந்தவரை இவங்க போய் கிஸ் பண்ணவும் அதுக்கப்புறம் ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வரும்போது இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, இருந்தாலும் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போவாங்களா. ஹீரோ வந்து என்ன சொல்வார், அப்படிலாம் நீ வேற ஆளை பார்க்க போக வேண்டியதே கிடையாது, நானே உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோ இப்போ என்ன நினச்சிட்டே இருப்பாருன்னா வந்துட்டு, எப்படியாவது உன்னை தேடி நான் கண்டுபிடிச்சிருவேன், எவ்வளோ நாளாக ஆகுது, இன்னும் நான் உன்னை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன கேட்பாருன்னா, எத்தனை நாளாக நானும் சொல்லிட்டே இருக்கேன் அந்த பொண்ணை வந்து யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு அப்படின்ற மாதிரி, ஏன் இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, அதை பொண்ணு யாருன்றது கண்டுபிடிச்சாச்சு, உங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்வார். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த பிரசவ வழியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த போராட்டத்தில் தானே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரம் சீக்கிரன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஹீரோன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வேறு வந்திருக்கும், ஹீரோனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்களா. அதில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி டக்குன்னு இப்போ வந்து குழந்தைய பிறந்துரும். பக்கத்துக்காக கிளம்பிங்க வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோன் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, பிறந்து அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ தேறி உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் கண்ணு முழிச்சிருக்காங்களா, உடனே வந்து குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுக்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த நர்ஸுக்கிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு வேக வேகமாக அங்கேருந்து எந்திரிப்பாங்க. இப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உடனே எந்திரிச்சு போகக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது, இல்லை நான் போய் தான் ஆகணும், இந்த குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க குழந்தைய தூக்கிட்டு போகாமல் குழந்தைய நர்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புவாங்க. அவங்க இப்போ என்னன்னா, அவங்களுக்கு டோட்டலாக வந்து அவங்க அம்மாவோட சிந்தனை, அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களா, இப்போ நான் உடனே போய் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படி வெளியே வருவாங்க. அப்போ தான் ஹீரோ கரெக்டாக இப்போ உள்ளே வருவார். உள்ளே வரும்போது அவர் படையோடு தான் சேர்ந்து வருவார். இன்றைக்கி வந்து உங்கள் ஒய்ஃபை பார்க்க போகிறீங்க, உங்கள் குழந்தைய பார்க்க போகிறீங்கன்னு கூட இருக்கவங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து நேராக இப்போ உள்ளே வருவாரா, வரும்போது கரெக்டாக ஹீரோனும் ஆப்போசிட்டாக போயிடுவாங்க. பார்த்துக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே, நேராக தான் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் பக்கத்தில் வர ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே அதில் கவனம் இல்லை, ஸோ பார்க்கல. ஸோ ரெண்டு பேருமே இப்படி கிராஸ் ஆகி போயாச்சு. இப்போ ஹீரோ வந்து நேராக உள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சார் உங்களோட குழந்தை இது தான் அப்படின்னோடனே, இந்த குழந்தைய பற்றி அம்மா எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ விசாரிப்பார். அவங்க இப்போ தான் வெளியே போனாங்க, போக வேணான்னு சொன்னோம், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னோம், கேட்காம வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, சரி அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த குழந்தையோட ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைக்கு ஃபாதர்லாம் கிடையாது, நீங்கள் என்ன ஃபாதர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, உங்கள்கிட்டலாம் குழந்தைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் டெஸ்ட் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க, நான் தான் அந்த குழந்தையோட அப்பா, என்கிட்ட குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ இங்கே ரெண்டு பேச்சும் அதை போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்க ஆள்கிட்ட என்ன சொல்வார்னா, இப்போ ஹீரோன் வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கணும், வெளியே போயிருக்கானா, அவளை போய் கூட்டிட்டு வாங்க, தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஹீரோனை தேடி போடுவாங்க. என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, வெளியே வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நார்மலாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமாக வர்ற ஒரு காரை பிடிச்சிட்டு அந்த காருக்குள்ளே ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ தான் புள்ள பெற்றிருக்காங்க, அதுக்குள்ளேயே காரில் ஏறி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோட ஆளுங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, ஹீரோன் அங்கே இருக்க மாட்டாங்க. கிளம்பி வந்துருவாங்க. வரும்போதே வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களா ஹீரோனுக்கு, எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வேற ஃபோன் பண்ணி பேசிட்டே வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா, அதில் ஒன்று ஹீரோயின் வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இப்போ அந்த அந்த வீட்லேயே இருக்கிற லேடிஸ்லாம் வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்னாச்சு அதுக்குள்ளே உனக்கு குழந்தைய பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அவங்கள ஒரு மாதிரி கேட்பாங்க. ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன திட்டுவாருன்னா வந்துட்டு, நீ வந்து இந்த குடும்பத்தோட பொண்ணே கிடையாது, ரொம்ப உன்னை நினச்சாலே எங்களுக்குலாம் வந்து வெக்கமாக இருக்குது, இந்த குழந்தை யாரோடதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மா வந்து இவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிருக்கானா அதுக்கு காரணம் நீ தான், உன்னை பற்றி அவள் கவலைப்பட்டு தான் சீக்கிரமாக போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு சரியான கோவமாயிடும்.
எங்க அம்மா இறந்து போனதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. அதாவது நான் காரணமே கிடையாது. நீங்க தான் காரணம். நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள உங்கள பத்தி அவங்க வருத்தப்பட்டு தான் இத்தன வருஷத்துல அவங்க இப்ப போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே அவரு திரும்ப ஆரம்பிப்பாரு. இந்த மாரி என்கிட்ட நீ காரணத்த திருப்பாத. நீ தான் அப்படி பண்ண, அப்படி பண்ணன்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீங்க அவுட் சைட்ல என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்றத அம்மாக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. சரி அவங்க அப்பாட்ட கிட்ட சண்டை போடுவாங்க. நீங்க இந்த மாரி இருந்ததுனால மட்டும் தான் அம்மா வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, "நீ சொல்றதெல்லாம் வந்து உண்மையும் கிடையாது, சரியும் கிடையாது. உங்க அம்மா மேல நான் எந்த அளவுக்கு பிரியமா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் என்னைக்குமே அவகிட்ட வந்துட்டு ஒரு இதெல்லாம் பண்ணது கிடையாது. கோவமா அப்படிலாம் பேசினது கிடையாது. அவள நல்லா தான் நான் பார்த்துக்கிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீங்க நல்லா பார்த்துக்கிட்ட லட்சணம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. பார்த்தா வந்து இப்ப வர வழியில அவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு, அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கல்யாணம் வேற ஒரு கல்யாணம் அவரு பண்ணியிருப்பாரு. ஒரு பையன் வேற அவரு இவங்க 2 பேரையும் தான் இப்ப இங்க கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து வேக வேகமா அவங்க 2 பேரும் இழுத்து கொண்டு வந்து இங்க தள்ளவும், அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்ப அழுது ஒரு மாரி நடிக்கும். "என்னது இது? உங்க பொண்ணு ஏன் எங்கள வந்து இப்ப கூட்டிட்டு வந்து இந்த மாரி பிரச்சனை பண்றா?" அப்படின்ற மாரி கேட்கவும், இப்ப உடனே ஹீரோயினோட அப்பா வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து, "நீ என்ன இந்த மாரி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க? உங்க அம்மா இறந்து போனதுக்கு இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் இன்னோசென்ட்டான பீப்பிள்ஸ். அவங்கள போய் இழுத்துட்டு வந்து இப்படி நீ கஷ்டப்படுத்துற, மரியாதை இல்லாம." அப்படின்ற மாரி அவங்க அப்பா கோவப்படுவார். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இவங்க 2 பேர் மேல நீ வச்சிருந்த பிரியம் தான், எங்க அம்மா வந்துட்டு இவ்ளோ சீக்கிரம் போய் சேர்றதுக்கு அது ஒரு காரணமாயிடுச்சு. நீ இந்த மாரி நல்லவ மாரி நடிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அது வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சுரும். "உங்க அம்மா ரொம்ப அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க." அப்படின்ற மாரி கோவமா பேசும். ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துரும். ஓங்கி ஸ்டெப் மதர் கூட பார்க்காம ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. உடனே அதோட பையன் இருக்கான்ல, அவன் வருவான். "எங்க அம்மாவையும் நீ அடிக்கிறியான்னு, அப்ப இந்தா நீயும் வாங்கிக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கு கன்னத்த சேர்த்து அவனுக்கும் ஒரு அடிய போட்டுருவாங்க. அதோட இப்ப ஹீரோனோட அப்பாவுக்கு கோவம் வந்துரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரையும் மதிக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? இந்த மாரி அவங்க கிட்ட நடந்துட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவப்படுவாரு. இப்ப வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவர் பேசிட்டே இருப்பாரு. "இங்க பாரு, நீ இந்த மாரிலாம் வந்து பண்றது தப்பு." அப்படின்ற மாரி ஹீரோனோட அப்பா பேசவும், ஹீரோயின் வந்து பதில் பேசுறதுக்குள்ளேயே அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ உண்மையிலேயே என்ன தானே நேசிக்கிறேன்னு சொன்ன. நம்மளுக்கு இருக்க ஒரே பையன்னு சொல்லிட்டு நீ அப்படித்தானே." அவங்க கிட்ட அந்த மாரி அவர் பேசி பழகியிருக்காரு. ஸோ இப்ப என்ன உன் பொண்ண போய் நீ சமாதானப்படுத்திட்டு இருக்க? நீ என்ன முட்டாளா? அவ என்னையும் நம்ம பையனையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு நீ என் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசுற. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னா வந்துட்டு, "இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நீ எப்பவுமே வந்துட்டு யாருக்குமே நீ உண்மையா இல்ல. எங்க அம்மாவையும் நீ ஏமாத்தி ஏமாத்தி அவங்கள அனுப்பி விட்டுட்ட. இப்ப நீ ஸ்டெப் மதர் வச்சு அவங்ககிட்டயும் நீ இதே மாரி தான் நடந்துட்டு இருக்க. இத தான் நான் உனக்கு அப்பவே சொன்னது." அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. வயித்து வலியே திரும்ப வர ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு ஒரு மாரி ஹர்ட்டிங்கா வேற இருக்கும். உடனே அவங்க அப்பா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்படி பிரச்சனை பண்ணாத இந்த நேரத்துல. இப்போ உங்க அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல இப்படிலாம் நீ பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கயேன், அது சரிப்பட்டு வராது. அதுக்காவது நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோனோட அப்பா சொல்லவும், ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "நீ சொல்றது சரிதான். இப்ப எங்க அம்மாக்காக நான் அத ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க 2 பேரும், அதாவது உன்னோட அதாவது உன்னோட செகண்ட் ஒய்ஃப், அவன் பையன் 3 பேருமே எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதனால தான் அவங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போய் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்க மன்னிப்பு கேட்டா தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அதனால நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு." சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு கோவம் வரும். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் ஒய்ஃப்ன்றதுக்காக அவளுக்கு நான் வந்து இறுதி சடங்கு செய்றேன்ற ஒரு இதுல இருக்கும்போது, அவகிட்ட மன்னிப்பு கேளு. அதுவும் நான் கேட்கிறத நீ சொல்லலாம் சொன்னா கூட பரவால்ல. என்னோட செகண்ட் ஒய்ஃப் அவன் பையன மொதற்கொண்டு நீ கேட்க சொல்றது வந்து நல்லா இல்ல. இதெல்லாம் வந்து நான் மரியாதையாவா இருக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுவாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கோவம் வந்துரும். "உன் பொண்ணு தான் சொல்றான்னா, இப்ப எங்கள நீ அடுத்தது வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லப் போறியா? உன் ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போனா, அவளுக்கும் அவ இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதே மாரி உன் பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பக்கம் தனியா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிரும். அதோட பையன் ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பான். இப்ப பார்க்குற வரைக்கும் பார்ப்பாரு. உடனே அவர் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிரச்சனைய முடிக்கணும் அப்படின்னா வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. "இல்ல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் என் ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு" சொல்லிட்டு உடனே அங்க முட்டி போட்டுருவாரு. முட்டி போட்டு, நான் இது மாரி ஏதாவது உன்ன கஷ்டப்படுற மாரி நடந்துறதா வந்து என்ன மன்னிச்சிடு. நீ வந்து நிம்மதியா இருக்கணும். நீ உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டெப் மாதிரி அந்த பையனை, "நீங்களும் மன்னிப்பு கேளுங்க, முட்டி போடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள அடிச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்கவும், இப்ப அவங்களுக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க 2 பேருமே இப்ப முட்டி போட்டு அவங்க ஹீரோனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதோட இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினும் வந்துட்டு, "இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குமா, நீ போனதுக்கு அதாவது நீ இறந்து போயிட்ட, இப்ப நீ நிம்மதியா இருப்ப நான் நினைக்கிறேன்." அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. அதோட தான் இப்ப அந்த வீட்ல வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க, "உங்களோட குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்பதான் ஹீரோனுக்கு குழந்தை ஞாபகமே வருது. அச்சச்சோ, அது ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கு. அதை எப்படி நான் கூட்டு வராம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே போய் அதை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்காக அங்க ஓடுவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, இப்ப வந்து ஹீரோ என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் எடுத்தாவது குழந்தையை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வெயிட் பண்ணிருப்பாரு. அதோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துடும். இப்ப இவர் தான் ஒரிஜினல் ஃபாதர்ன்றது தெரிய வந்த உடனே, இப்ப குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப நர்ஸ் வந்து ஹீரோ கிட்ட குழந்தைய கொடுத்துருவாங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, ஃபாதர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அவ இந்த குழந்தைய உண்டானதுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. அந்த விரக்தியில கூட அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இருப்பா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன், அவளை நான் நல்லாவும் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அவங்களுக்கே வந்துருவாங்க. வந்த உடனே பேபி நான் உன்னை விட்டு போனது தப்பு தான், அம்மா சீக்கிரமாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகிட்ட மனசில் பேசிக்கிட்டே வருவாங்க. போகும்போது இருந்த ஸ்பீடு வரும்போது அவங்களுக்கு இருக்காது, அங்கங்கே தட்டி தடுமாறி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதோட இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த நர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அந்த குழந்தையோட அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். என்ன பேரும் தெரியல அவருக்கு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது, அவங்க வந்து சேரும் போதே ஜாயின் பண்ணும் போதே வந்து எமர்ஜென்சியாக தான் வந்து ஜாயின் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க பேர் என்னன்றதை எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவள் எப்போ வருவான்னு கேட்கும்போது தெரியல, இப்போ நாங்கள் பேசுகிறத கூட கேட்காம உடனே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, அவங்க போன வேகத்தை பார்த்தா திரும்ப வருவாங்களானே ஒரு மாதிரி யோசனையாக இருக்குன்னு சொல்லவும், இப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்லாம் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, சில பேர் வந்து நினைப்பாங்கல்ல இந்த மாதிரி வந்து நம்மளை பற்றின விஷயங்கள் தெரிய வேண்டாம், குழந்தை வந்துட்டு இப்படி பெற்றுட்டு அவங்க பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து போகணுன்னு கூட நினச்சி கூட ஹீரோயின் வந்து போயிருக்கலாம், அதனால வந்து இந்த குழந்தைய நம்ம எப்படியே விட்டு போக வேணாம், நம்ம இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவோம், அதுக்கு ஒரு பேர் வச்சு நம்மளே அந்த குழந்தைய பார்த்துக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லவும், ஹீரோக்கு அதுதான் சரின்ற மாதிரியே படும். அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது இப்போ நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அந்த குழந்தையோட அம்மா திரும்ப வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, ஏன்னா வேகமாக போனவங்க திரும்ப வேகமாக வந்து கூட குழந்தைய பற்றி கேட்கலான்னு அப்படி வந்தாங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியில் இப்போ நான் இந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அது 7th ஜென்ரேஷனாக பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இந்த நாட்டில் ஒரு ரிவரோட பேரை தான் சேர்த்து ஃபேமிலியோட சேர்த்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ வந்து ஒரு பேரையும் செலக்ட் பண்ணிடுவார். அந்த அசிஸ்டன்ட்க்கு வந்து அந்த பேரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஹீரோயின் வந்து எப்படி தேடுறதுன்னு கேட்கும் போது உடனே அவள் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் பயப்படாதீங்க பாஸ், நீங்கள் கவலையே படாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணையை நான் உங்களுக்கு தேடி தருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். எல்லாம் வச்சுட்டு குழந்தைய இப்போ கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு உள்ளே வருவாங்க. வரும்போது என்ன சொல்வாங்கன்னா, அம்மா உன்னை இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு தனியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரத்தில் வந்து நான் தனியாக உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காத, கிராண்ட்மாக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அம்மா வந்து அந்த மாதிரி அங்கே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இப்போ வேகமாக கதவு திறப்பாங்களா. அங்கே நர்ஸு மட்டும் தான் இருப்பாங்க. என் குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இப்போ வந்திருக்கீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த குழந்தையோட அப்பா வந்து வாங்கிட்டு போய் குழந்தையோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இருக்கும். ஆமான்ற மாதிரி இப்போ அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி யாரும் வந்து விசாரிச்சாங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொடுத்துட்டு போய்ப்பார். இப்போ அவங்க அந்த நர்ஸ் வந்து ஹீரோன் கிட்ட அந்த கார்டை கொடுக்கவும் ஹீரோன் வந்து பார்ப்பாங்க. அங்கே கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹீரோ தான் அப்படிப்பட்டவர்ன்றது ஹீரோனுக்கு தெரியுது. ஆனால் மறுநாள் அவங்க முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஃபார்மாக இது அவன் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி ஹீரோ தேடி போகலான்ற மாதிரி நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தையை தாளாட்டிட்டு உட்காந்துருப்பார் ஹாலில் மடியில் வச்சு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், பாஸ் உங்களுக்காக 3 வந்துட்டு நானிஸை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க வந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்து பெயின் இல்லாமல், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இப்போ குழந்தைய பார்த்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால் 3 நானிஸ் வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், இவங்க பெஸ்ட்டானவங்க குழந்தைய பார்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோடைய மேலே கீழே பார்ப்பாரா. உடனே வந்து இங்கே வாங்க ஒருத்தர் வந்து குழந்தைய எப்படி தூக்குறது எப்படி தாளாட்டுறதுன்னு சொல்லுங்கன்னொடனே ஒருத்தவங்க வந்து குழந்தைய வாங்கிக்குவாங்க, இப்படி தாளாட்டணும் இப்படிலாம் பண்ணணுன்னொடனே பார்த்தீங்களா பாஸ் நான் எப்படி ஆளை பிடிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ அப்படியே பார்ப்பாரு. நான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னேன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாரா. அதை தான் பாஸ் தேடிட்டே இருக்கும், இன்னும் அவங்க எனக்கு கிடைக்கல, ஆனால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி திரும்பவும் அதே காரணத்தை சொல்லுவாங்க. ஹீரோ திட்ட ஆரம்பிக்கும். அவர் என்ன சொல்வார், கண்டிப்பாக அவங்க வந்து பெய்ஜிங்கில் இருப்பாங்க அப்படின்றது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியணும்னு, ஒரு வருஷமாக நானும் அவளை தேடிட்டு இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வருஷங்கள் தான் ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நானே இனிமேல் அதுக்கு களத்தில் இறங்கினா தான் அதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, எவ்வளவோ விஷயங்கள் வந்து பாஸுக்காக நம்ம பண்ணுறோம், ஆனால் அவர் சொல்கிறது நியாயம் தானே, இந்த வேலையை ஏன் நம்மளால செய்ய முடியல, அதனால தான் பாஸ் கோவப்படுறாரு, இது எனக்கு புதுசாக இருக்குது, நான் எப்படியாவது இந்த வேலையை நான் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினைப்பாரு. தனிப்பட்ட முறையில் நடந்தே வீடு வாசல் வரைக்கும் வந்துடும், அவரோட பெரிய வில்லால இருந்து அவர் நடந்து வெளியே வரைக்கும் வந்துருவாரு. இப்போ இங்கே வாசலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோன் இருக்காங்களா, அந்த காரில் வந்து நின்றுவாங்க. கார் டோரு அந்த விண்டோவில் வந்து க்ளோஸில் இருக்குது. அவங்க இப்போ காரை விட்டு கீழே இறங்கலாம் ஹீரோட வீட்டுக்குன்னு இறப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் என்ன சொல்வாங்கன்னா, இப்போ உங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்களும் அவங்க பையனும் வந்துட்டு இப்போ இந்த ஃபேமிலியில் உங்கள் அம்மாவோட சொத்து அந்த ஃபேமிலி அந்த கம்பெனி அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அந்த குழந்தைக்கும் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, இப்போதைக்கு குழந்தை நம்மக்கிட்ட இருக்கிறத விட அவங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃபாகவே இருக்கும், ஸோ அவங்ககிட்டே இருக்கட்டும், நம்ம போயிட்டு இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, காரை விட்டு இவ்வளோ தூரம் வந்தவங்க கீழே இறங்காமல் காரை யூட்டர்ன் போட்டுட்டு அவங்க படுக்க கிளம்புவாங்க. டவுட்டாக இருக்குது, ஒருவேளை இந்த குழந்தையோட அம்மாவாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற பின்னாடியே வந்துகிட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக வந்து பார்க்கும்போது இப்போ அவங்க அம்மா இருந்தாங்கல்ல, அந்த கம்பெனி அவங்க தானே சொந்தமாக வச்சு நடத்திருந்தாங்க, அங்கே வந்துட்டு இப்போ ஹீரோனோட அப்பா அந்த ஸ்டெப் மதரு அந்த பையன் 3 பேர் அந்த கம்பெனிக்கு எல்லாமே அவங்களுக்கு தான் பவர் இருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வழியாக என் பையன்
பையனை வந்துட்டு நீ இந்த மாதிரி சேவோவா ஆக்குனது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இதை நான் எத்தனை நாளாக உன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் உடனே நான் என்ன பண்ணுறது, அதுக்கு நேரம் வரணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோனோட அப்பா வேற சொல்லிட்டே இருப்பார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோன் அங்கே வந்துருவாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே கிடையாதா? அம்மா இப்போ தான் இறந்து போயிருக்காங்க, அதுக்குள்ளே உன்னோட இந்த மாதிரி ரகசியமாக வச்சுருந்த ஃபேமிலி வந்து ஓப்பனாக நீ கூட்டு வந்து அவனை தான் செய்வோன்னு சொல்கிறியே, நீலாம் மனுஷ ஜென்மமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவரும் அப்போ முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி பேசுவார் அவர். ஆக்சுவலாக இவங்களோட சேர்ந்துட்டு, அதாவது ஸ்டெப் அந்த செகண்ட் ஒய்ஃபோட சேர்ந்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அம்மாவுக்கு வந்து ஆயுசு கம்மி, அவள் போய் சேர்ந்துட்டு அதுக்காக இருக்கிறவங்க வாழ முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசும். ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். கூட இங்கே பெரிய வாக்குவாதமே போயிட்டே இருக்கும் இந்த பக்கம். அந்த ஸ்டெப் மதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவங்க அம்மாவோட ஷேர்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஹீரோயின் கிட்ட பாதி இருக்கும், அதெல்லாம் நீ எங்களுக்கு எழுதி கொடுத்தணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் வந்து, உங்ககிட்ட இருந்து எங்கள் அம்மாவோட கம்பெனி எப்படி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இருக்கிறத எழுதி கேட்குறீங்களா, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ இங்கே எழுதி கொடுக்காம இங்கே எதிர்த்து போயிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஆளுங்களை வச்சு மிரட்டுவாங்க. அப்போ ஹீரோயின் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு திரும்ப வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குமா, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பையன் இருக்கார்ல, ஸ்டெப் மதரோட பையன், அவன் என்ன பண்ணுவான், இந்த டாக்குமெண்ட்ஸை சைன் போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனை கேட்க வருவான். இந்த நேரத்தில் ஹீரோ இந்த ஆஃபீஸ்க்கே வந்துடுவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும்னு நினைக்கும் போது உள்ளே இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க கேட்கும்போது, இப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் யாருன்னு தெரியுமா, அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ பெரிய ஆள் போல இருக்கு, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவர் ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோனோட ஸ்டெப் மதர் வந்து அவங்கள ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருப்பாங்க. பண்ண சொல்லுவாங்களா, ஹீரோன் வந்து சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் அவங்க கையை 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஸ்டெப் மதரோட பையன் என்ன பண்ண விவரமாக என்ன பண்ணிடுவான், அவங்களோட தம் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அதை ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அச்சை வச்சு அவன் இதில் வந்து அச்சு வச்சிருவான். நீ சைன் பண்ணாட்டி என்ன, இப்போ உன்னோட சொத்து உங்கள் அம்மாவோட சொத்து எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். உடனே ஹீரோனுக்கு வந்து சரியான கோவம் வரும் இவங்க பண்ணுறதெல்லாம். அதோட அவங்க பாட்டுக்கு திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, அவங்க நினச்சது நடந்துருச்சு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ தான் ஹீரோ இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவார். வந்த உடனே இப்போ ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அதாவது அவரை ரொம்ப மரியாதையாக பேசுவார். நீங்கள் இவ்வளோ தூரம் கழிச்சு, அதாவது இவ்வளோ தூரம் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே நடக்காத மாதிரி கேட்பார். அப்போ அவர் என்ன சொல்வார், நான் என்னோட ஒய்ஃப், ஹீரோ வந்து நான் என்னோட ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோனோட அப்பாவுக்கு எப்படி தோணும் அப்படின்னா வந்துட்டு, அவங்களோட ஸ்டெப் மதர் மேலே சந்தேகம் வந்துடும். அடி பாவி, என் கூட என்னோட வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தது, நீ இப்போ இவரோட வர நீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியா, எனக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு சொன்னோன்னே, இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஐயோ எனக்கு இவன் யாருன்னே தெரியாது, நான் எந்த தப்பு பண்ணேன், அவனை ஏமாத்தலன்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும். ஹீரோனோட அப்பா அந்த பொண்ணை அந்த லேடியை சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நான் இல்லை அவர் தேடி வந்தது நான் இல்லை, நான் உண்மையிலே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்திட்டே இருக்கும். அதோட இப்போ ஹீரோனை வந்து இப்போ ஹீரோ வந்துட்டதுனால ஹீரோனை ஒரு பக்கம் மறைச்சி வச்சுட்டு அவங்களாம் நின்று அப்படியே மறைச்ச மாதிரி நின்றுட்டு பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து இந்த லேடியை கிடையாது, நான் என்னோட ஒய்ஃபை தேடி வந்தேன்னா அது வேற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு தான் இப்போ இங்கே என்ன நிலவரம்னே தெரியல, ஒரு படி தேடிட்டே இருப்பார். அப்போ ஒருத்தர் ஒன்று பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் அங்கே கீழே விழுந்து கிடப்பாங்களா. ஹீரோ பார்த்துருவாரு. இந்த ஹீரோயினை வந்து இப்போ தூக்கணும்னு, இங்கே என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை நடந்துட்டு, எதுக்கு அவள் கீழே விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவளை தான் அந்த ஸ்டெப் மதரோட பையன் இருக்காங்க, அவன் விவரமாக என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒழிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, இல்லை அவங்க அம்மா வந்து இப்போ தான் இறந்து போயிட்டாங்க, ஸோ அந்த வருத்தத்தில் அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா, அதில் தான் வந்து அழுதுட்டு அப்படியே உட்காந்து வருத்தத்திலே உட்காந்துட்டு நாங்கள்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே எல்லாமே ஃபேமிலியாக அப்படி சமாளிப்பாங்க. இந்த மாதிரி பத்துக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ பேசவே அவங்களுக்கு தெம்பு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, அப்போ யோசிப்பார். அவர் யோசிச்சுட்டு இப்போ என்ன சொல்வார், இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, அப்போ நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இதில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் 10 மில்லியன் கொடுக்குறோம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் வந்து எதுக்குன்னா வந்து இந்த டவுரி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் வச்சு பேசுவார். அந்த டைமில் தான் இப்போ இந்த ஸ்டெப் மதருக்கு என்ன தெரியும், அப்போ இவளுக்கு குழந்தை பிறந்தது வந்து இவனோட குழந்தையா, அப்போ இவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம். டக்குனு இப்போ ஹீரோனுக்கு மயக்கமே வந்து ஹீரோ மேலே விழுந்துருவாங்க. அவர் பாட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டெப் மதருக்கு இப்போ ஒரே யோசனையாக போயிடும். அச்சோ இவ்வளோ பெரிய ஆளு கூட அவள் வந்து இப்படி பழக்கம் வச்சிருக்கா, இது தெரியாமல் போய் அவள்கிட்ட கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிட்டோமே, இன்னும் இது மாதிரி நல்ல விதமாக இருந்தால் வந்து டவுரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணோம். இப்போ அதோட பையன் இருக்கார்ல ஸ்டெப் மதர், அவனுக்கு என்னென்னா நல்ல வேலை கம்பெனி எழுதி வாங்கினது அவனுக்கு விஷயம் தெரியல, அவளும் சொல்லலை, டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஒரு வழி இதாவது நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோனை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும். இப்போ டாக்டர் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுனது கொண்டதில் தான் அவங்க வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நியூட்ரிஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு ஹீரோ என்ன பண்ணுவார், அசிஸ்டன்ட் கிட்ட சொல்வார், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பக்காவாக பார்த்துருங்கன்னு சொல்லவும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோன்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் இப்போ முழிச்சிருவாங்க. முழிச்ச உடனே என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அதான் குழந்தை தானே, அதை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு குழந்தைய கூட்டு வந்து ஹீரோன்கிட்ட கொடுக்கும்போது அவங்க குழந்தைய அப்படியே கிஸ் பண்ணுறதும் கொஞ்சம் இதுமாக இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்வார், இந்த மாதிரி சாரி, நான் உன்னை வந்து அப்பத்துலேருந்தே வந்து உன்னை பார்த்துருக்கணும், உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் இது பண்ணியிருக்கணும், ஆனால் நான் தேடிட்டு தான்
பிடிக்காத உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரணங்கள் சொல்வார். உடனே வந்து குழந்தைக்கு வந்து பேரும் வச்சுருக்கேன், இந்த பேரை தான் வச்சுருக்கேன், உனக்கு அது பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம பேரை கூட மாற்றிக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்வார். வாங்க நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது, அன்னைக்கு நடந்தது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே, ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு என்னை வந்து ஒய்ஃபு குழந்தைக்கு அப்பா அப்படி இப்படி நீங்கள் நினைக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நீ நான் என் குழந்தைய எடுத்துகிட்டு நான் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு கோவம் வரும், நீ என்ன நினைக்கிற, என்னோட குழந்தைய என்கிட்ட பிரித்து கூட்டு போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. வந்துட்டு நான் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கலான்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவரை நேசிக்கிற ஒரு பொண்ணு, ஒன் சைடு பொண்ணு ஒன்று இருக்குது, ஸோ நம்ம எதுக்கு அவன் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோன் விலகிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வச்சு ஹீரோன் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி என்ன உனக்கு என்ன லவராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ தனக்கு லவ்வர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டார். நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பார். அதோட இப்போ அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கொடுங்கன்னு கேட்கும்போது ஹீரோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போவும் வீக்காக தான் இருக்கீங்க, உங்களால் குழந்தைய பார்த்துக்க முடியாது, நீங்களே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். ஹீரோன் குழந்தைய கொடுப்பாங்க. அப்போ ஹீரோவும் ஒரு வேலையை எந்திரிச்சு வெளியே போகும்போது ஹீரோன் என்ன நினைப்பாங்க, அவன் இப்போவும் வந்து அந்த பொண்ணோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் போல இருக்கு, அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. எந்திரிச்சு போனால அதுவே என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு அதை ஃபியான்சி பொண்ணு வச்சுக்கலாம், அந்த பொண்ணு தான் இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கும். அதுக்கிட்ட தான் என்னன்னு பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருப்பாரு. ஸோ ஹீரோனுக்கு வந்து இப்போ கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு திரும்ப வந்து இப்போ வந்திருக்கா அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தா அவங்க வந்துட்டு அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்கள ஃப்ரீயாக சின்னதாக அவங்களுக்குன்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்களா. உடனே அவங்களுக்கு அது வேற கடுப்பாக இருக்கும், எங்கடா என் ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ இங்கே வந்து நிற்பாரா, இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பொண்ணு அது கேட்கும். உடனே ஹீரோ என்ன கேட்பாரு, எதுக்காக இப்போ வந்துன்னு கேட்கும்போது, ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்க்கணுன்னு வந்தேன், நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை கிளியர் பண்ணிக்க தான் வந்தேன்ற மாதிரி சொல்லும். என்ன விஷயன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அந்த பொண்ணு அதாவது அந்த நீ ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கியே, அந்த பொண்ணு வந்துட்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், உண்மையிலேயே அவள் கிடச்சிட்டாளா, அவள் வந்து ஒரு குழந்தை கூட பெற்றிருக்காளாமே, உண்மையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இது கேட்டுகிட்டே இருக்கும். லேடி வந்து கிடச்சிட்டா அவ கூட தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரா. உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கணும், நீ எப்படி அவளை வந்துட்டு யார் என்னன்னு தெரியாமல் அந்த லேடியை போய் நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கு நீ வர பார்க்குற, சில பேர் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, நல்லவங்களாலாம் இருக்க மாட்டாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டுக்கு பேசும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, அப்படிலாம் கிடையாது, அவள் யாரும் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இந்த நேரம் பார்த்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட சட்டை மாதிரி இருக்கும், அந்த சட்டையை தூக்கி போட்டுட்டு வெளியே வருவாங்களா. அப்போன்னு பார்த்து இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்துரும், இப்போது ஹீரோயின் நல்லா தான் இருக்கா, இப்போ நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து இந்த லைஃப் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், டக்குன்னு வந்து ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி போய் அவர் மேலே விழுந்துரும், அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே சும்மா நடிக்கிற மாதிரி. உடனே ஹீரோ அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிப்பார். அந்த நேரம் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் வந்தவங்க இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க கண்ணை மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அதை பிடிச்சி சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு ஹீரோனை போய் ஸ்டாப் பண்ணுவார். கேட்கவே மாட்டாங்களா, அவங்க பாட்டுக்கு அடம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், வலுக்கட்டாம ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. வந்து கேட்கவே மாட்டாங்க, ஹீரோ என்ன சொல்கிறாரு அதை கேட்கவே மாட்டாங்களா, அவங்க பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு இங்கே பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். உடனே இந்த பொண்ணுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கோவமாக வரும், அவகிட்ட என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், அவளை பற்றி நான் இவ்வளோ சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து இங்கே தூக்கிட்டே வந்து இங்கே போட்டுருவாரு. போட்ட உடனே வந்துட்டு அதாவது தொப்புன்னு தூக்கி கட்டில் மேலே போடுவார், கொஞ்சம் கூட யோசிக்காம. உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே திமிரிட்டு திரும்ப ஓடணும்னு நினைப்பாங்களா. உடனே